62 வயசில் இந்த டாம் க்ரூஸ் பண்ணுற ஸ்டண்ட் இருக்கே பாப்பா. எஸ், மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கார்டிங் படத்தினுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 ரிலீஸ் ஆன படத்தினுடைய சீக்வல் தான் இது. ஸோ இவருக்கு வந்து அந்த கீஸ்லாம் கிடச்சிருது. ஸோ ஏஐ அப்படின்ற என்டிட்டியை அழிக்கணும்னா அந்த கீஸை போய் எடுத்துகிட்டு போகணும் ஆழ்கடலுக்குள்ளே. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க ஈத்தன்கிட்ட. பர்மிஷன் கேட்டு அவர் போய் லாஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறாரு. ஸோ பண்ணாரா இல்லையான்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக செம்ம டாப் நாச்சாக இருந்தது. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. டாம் க்ரூஸ் தலைவன் பிச்சு எடுத்துட்டான். ஸ்டண்ட் எல்லாம் பொழந்து கட்டிட்டான். எஸ்பெஷலி இந்த ஜெட் ஃபைட்டாக இருக்கட்டும், கடைசி 40 நிமிஷத்தில் உங்களை சீட்டேஜில் உட்கார லெவலுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அது காரணம் டாம் க்ரூஸ் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்ஷன் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக டாம் க்ரூஸ் ரசிகர்கள் பிடிக்கும். பட் இந்த படத்தில் விஷயம் என்னென்னா, நிறைய கான்வர்சேஷன் இருக்குது, இந்த மெலோ ட்ராமாட்டிக்காக சில சீக்வன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அமைஞ்சிருக்குன்னு தோணுது. ஸோ மற்றபடி இந்த கண்டிப்பாக தரமான படமாக அமையும். சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.